வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இந்திரா ஃபெலோஷிப்பில் இருந்து திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். தங்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கும் பணிவான கர்நாடகா தேர்தல் முடிந்திருக்கு. 2 கட்டங்களாக பிரிச்சிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கர்நாடகாவை நம்ம நார்த் சவுத்னு பிரிச்சிருக்காங்க பாஜக இந்த தேர்தல் ஆணையம். இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த 2ஆம் கட்ட தேர்தலினுடைய இந்த வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்க, அல்லது களம் எப்படி இருக்கு நீங்க பார்த்த வரைக்கும்? ஏன்னா நீங்க களத்துல இருந்திருக்கீங்க. 19 நம்மளோட எலெக்ஷன், 17க்கு நான் ரிட்டையர் ஆயிட்டேன். ஏன்னா 17 சாயங்காலத்தோட 5 மணில இருந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 24 சாயங்காலம். அது மட்டும் இல்லாம 25 பூத் ஒர்க்கு, 26 பூத் ஒர்க்கு, 26 இன்னைக்கு என்ன எங்களோட டீம்ல ஸ்குவாட்ல போட்டிருந்தாங்க, பூத் ஸ்குவாட். சிவி ராமன் நகர்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பூத் நான் கார்ல விசிட் பண்ணேன். காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்ச பூத் விசிட். இப்ப முடிச்சிட்டு உங்களுக்கு இப்பதான் முடிச்சிட்டு கடைசியா கூட கல்யாண நகர்ல ஒரு பூத்தை பார்த்துட்டு தான் வரேன். எத்தனை பர்சன்டேஜ், எப்படி இருக்கு, காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்காங்களா, பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்களா. நான் ஒரு பொது மனுஷியா தான் அங்க போனேன். நான் ஒரு பிஜேபிக்கு ஆதரவாவோ காங்கிரஸ்க்கு ஆதரவாவோ போய் பேசல. அப்ப அங்க பொதுவா பேசும்போது பிஜேபிக்கு சொன்னாங்க, அவங்க அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொன்னாங்க, காங்கிரஸ் பாசிட்டிவான விஷயங்களை சொன்னாங்க. ஆனா பொதுவா இந்த 17 மாலையிலிருந்து நான் 26 இந்த நிமிஷம் வரைக்கும், மாலை வரைக்கும் ரொம்ப கடுமையான வேலை. சும்மா சாதாரண வேலையெல்லாம் இல்ல, கடுமையா நான் பார்த்த வேலைகள்ல களத்தில் தான் இந்த தடவை நான் என்ன பண்ணேன், ஆன்லைன்ல கொஞ்சமா இருந்துட்டு ஆஃப்லைன் நிறைய இருந்தேன். ஆஃப்லைன் இருக்கும்பொழுது எனக்கு நிஜமாவே புரியல. ஆட்டோக்காரங்கள்ட்ட பேசுறேன், ஒரு 1000 பேர்கிட்ட நான் பேசினா ஒருத்தரோ 2 பேரோ இல்ல மேக்சிமம் ஒரு 10 பேரோ தான் நான் பிஜேபி ஆதரவுன்னு சொல்றாங்க. ஏன்னா நான் வீடு வீடா போய் கார்டு கொடுத்தேன், கேரண்டி கார்டு. தமிழர்களை போய் சந்திச்சேன். பிரகாஷ் ராஜ் மீட்டிங்ல போய் அங்க ஒரு ஆயிரக்கணக்கான மனிதர்களை பேசினேன், அங்க மேடையில பேசினேன். இந்த மாதிரி தொடர்ந்து செயல்பாடுகள்ல இருக்கும் பொழுது யாருதான் எனக்கு இப்பயும் ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டா காங்கிரஸ் ஓட்டு போடுறீங்கிறாங்க, ஃபேமிலியில கேட்டா காங்கிரஸ் ஓட்டு போடுறீங்கிறாங்க. இந்த தடவை ராகுல் காந்திக்கு ஈவன் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் கூட 10 வருஷம் அவங்க வந்தாச்சு, ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சிவாஜி நகர் மார்க்கெட் சைட் போனேன், அங்க எல்லாருமே அது காங்கிரஸ் ஏரியா இருந்தாலுமே யாரை பார்த்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறேன், அவங்க காங்கிரஸ் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரே டவுட், 1000 பேர்ல 10 பேர் கூட பிஜேபி அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் ஒரு பொது மனுஷியா போனாலுமே பிஜேபி இந்த தொப்பி போட்டவங்க, அந்த இது போட்டவங்க, இந்த பூத்ல பார்த்தவங்கள தவிர்த்து மிச்சம் யாருமே பிஜேபிக்கு பாசிட்டிவா பேசல. 10 பேர் பேசினாங்க, இல்லைன்னு சொல்ல, 1000ல 10 பேர், அதாவது 100ல 10 பேர் கூட நான் பார்க்கல. அன்னில இருந்து நான் ஃபேஸ்புக்ல சோசியல் மீடியால எழுதிட்டு இருக்கிறது, யார் நம்ப பிஜேபிக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு. அதுக்கு பதில் சோசியல் மீடியால ஃபேக் ஐடிகளா தான் இருக்கு. அப்படிங்கும்போது இவங்க அந்த ஃபேக் ஐடியை சோசியல் மீடியால வைக்கிற மாதிரி ஃபேக் ஓட்டுகள் வைப்பாங்களா, இல்ல இவிஎம் மிஷின்லாம் தானே ஓட்டு போட்டுக்குமா அப்படின்னு எனக்கு ஈவன் இல்ல பிஜேபி ஆதரவாளர்கள் ஓட்டு போடல, பிஜேபி ஆதரவாளர்கள் பூத்துக்கு வரல அப்படின்னு தேஜஸ்வி சூர்யா ஒரு ரெக்வஸ்டாவே சொன்னார் இல்லையா. நம்ம பிஜேபி ஆதரவாளர்கள் 80% இருக்கிறோம், ஆனா 20% தான் வாக்கு செலுத்துறோம். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் 20% பேர் தான் இருக்காங்க, ஆனால் 80% பேர் ஓட்டு போடுறாங்க. அப்போ பிஜேபி ஆதரவாளர்களுடைய ஒவ்வொரு வாக்குமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. அப்போ அதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்குல்ல. அப்ப அவங்க ஓட்டே போடலையா பிஜேபி ஆதரவாளர்கள்? அதாவது ஒரு பாட்டு, ஐயோ சாமி நீ எனக்கு வேணா, நீ பொய்யா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, நீ பொய் சொன்ன எல்லாம் போதும் அப்படின்னு ஒரு பாட்டு, ஸ்ரீலங்கன் பாட்டு ஒண்ணு இருக்கு, தமிழ் பாட்டு. நீ பொய்யா நீ சொன்னது போதும் அப்படின்னு சொல்லி வரும். அந்த மாதிரி தேஜஸ்வி சூர்யா இவங்க எல்லாம் பார்த்து நீ பொய் சொன்னதெல்லாம் போதும், ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம்னு சொல்லி ஓட்டு போட கூட அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் சொல்றதுல ரொம்ப ராங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஓட்டு ஜாஸ்தி ஆனாதான் காங்கிரஸ்க்கு எங்களுக்கு நல்லது. இன்னைக்கு நான் சிவி ராமன் நகர் ஃபுல்லா பார்த்தப்ப ரொம்ப ரொம்ப ஓட்டு கம்மி. எனக்கு தெரிஞ்சு சிவி ராமன் நகர் டர்ன் அவுட் ஆனா 50%, 60% டர்ன் அவுட் ஆனா வரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அதை ஒன்றும் பார்க்கல, ஏன்னா இப்பதான் களத்துல இருந்து வரேன். பெரிய விஷயம். சில ஏரியாவில் தவிர்த்து மிச்சம் எந்த ஏரியாலுமே ஒரு 65-70% வரைக்கும் ஆகவே இல்லை. காலையில போனா 15%, 20%, 22%,
எல்லாரும் கேட்கறாங்க என்ன இவ்வளவு மோசமா இருக்கு இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் டேர்ன் அவுட், நாங்க ஏன் இந்த அளவுக்கு பதறோம் அப்படின்னா, எங்களுக்கு ஓட்டு வந்தாதான் நாங்க ஜெயிப்போம். ஓட்டு கம்மியா இருந்தா அவங்களுக்கு தான் வாய்ப்பு. ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி. ஓட்டு போடுறவங்க எல்லாம் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும்னு ஆதரவா இருக்கவங்க, ஓட்டு போடாதவங்க அதிகம். காங்கிரஸ்க்கு ஆதரவாளர்கள் தான் ஓட்டு போடாதவங்க அதிகம். இந்த தடவை எப்படி வந்து தமிழ்நாட்டுல அண்ணாமலை வந்து அந்த 1 லட்சம் ஓட்டு, இந்த ஓட்டர் ஐடிய கையில இங்க தானே இருக்கு, ஓட்டர் ஐடிய வந்து வச்சுக்கிட்டே வந்து ஐயோ என் ஓட்ட காணும், ஐயோ என் ஓட்ட காணுங்கிற மாதிரி தேஜஸ்வி சூர்யாவும் அண்ணாமலையும் ரொம்ப தோஸ்துங்க. அவங்க 2 பேரும் ஒரே விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. 2 பேரும் அதிரடியா இருப்பாங்க. 2 பேரும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா போவாங்க. சோ இந்த விஷயங்கள் வந்து இப்ப அவங்க 2 பேருக்கு, அவருக்கு அந்த 1 லட்சம் ஓட்டும், இங்க ஓட்டு சதவீதம் குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட். ஆனா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியால விட மாட்டோம். பெங்களூரை பொறுத்த வரைக்கும், கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து கேஸ்ட் ரீதியா போலரைஸ் பண்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒக்கலிகா, லிங்காயத் அப்படின்னு 2 சமூகங்களாக பிரிஞ்சிருக்காங்க கர்நாடகா பொறுத்த வரைக்கும். அந்த வாக்குகளை எப்படி கேப்சர் பண்ண போறாங்க காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கேள்வியா இருந்துச்சு. அது எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஓகேவா? அது வந்து ஆக்சுவலி இங்க எப்படி அப்படின்னா, மல்லிகார்ஜுன் கார்கே, டிகேஎஸ், சித்தராமையா, அப்புறம் மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்துக்குமான கரெக்டான இதுதான் இந்த தடவை. ஏன்னா போன தடவை காங்கிரஸ் ஜெயிச்சதே இந்த சமூக கோட்பாடுகள்ல கரெக்டா இருந்ததுனால தான் ஜெயிச்சுது. அதுவும் இல்லாம யாருக்கு இந்த லிங்காயத்துகளுக்கு தேவையான இடஒதுக்கீடு, ஒக்கலிகாக்களுக்கு தேவையான, இன்னொன்னு என்ன அப்படின்னா, லிங்காயத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் இல்லை அப்படிங்கறதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நாங்க இந்துக்களே இல்லை அப்படின்னு அது பாஜக ஏத்துக்கல. ஏன் அப்படின்னா, லிங்காயத்து அப்படிங்கிற ஒரு மதம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல வள்ளலார்கள் கோட்பாடுகள்ல வாழ்வாங்கல்ல, கேரளால வந்து இந்த சுவாமி நாராயணன் கோட்பாடுல வாழ மாதிரி, இது வந்து லிங்காயத்து அப்படிங்கிறது சிவனை கும்பிட்டாலும் கூட ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாத ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக தான் லிங்காயத்துங்கிற ஒரு புதுசா ஒரு இயக்கத்தை, ஒரு மதத்தை தோற்றுவிச்சாங்க. அது ஜாதியா வந்து கருதணும். அது ஜாதியா கருதுறது அப்படிங்கிறதே ஒரு அபத்தம். அவங்க சொன்னாங்க நாங்க ஒரு தனி மதம், நாங்க இந்து மதத்திலோட சாயல் இல்லை, ஏன்னா இந்து மதத்துல வர்ணாசிரமம் உண்டு, ஜாதி மத வேறுபாடு உண்டு, அதை எதிர்த்துதான் எங்கள் மதம் உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து எல்லா லிங்காயத்தும் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சோ என்னதான் நீங்க எடியூரப்பாவை கொண்டு வந்து வச்சாலும் சரி, என்னதான் அவங்க லிங்காயத்துக்கான இப்ப இதெல்லாம் கொடுத்தாலுமே சரி, அங்க வந்து லிங்காயத்து ஓட்டு அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான கசப்பு பிஜேபிலேயே உண்டு அவங்களுக்கு. சோ அப்படிங்கிற போது அவங்களுக்கு இப்பெல்லாம் நிறைய லிங்காயத்து பீப்புள் வந்து காங்கிரஸ் ஆதரவாளா ஆயிட்டாங்க. ஒக்கலிகா எப்போதுமே பவர் எங்க இருக்கோ அங்க சாஞ்சிருவாங்க. அதை நான் சொல்லக்கூடாது, நிறைய பவர். ஏன்னா இப்ப இவரு டிகேஎஸ் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஒருத்தர். சோ நம்ம ஊர்ல வந்து கவுண்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர்ல கவுடா அப்படிங்கிறவங்க தான் ஒக்கலிகா அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ கிட்டத்தட்ட கவுண்டரும் கவுடாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான சாயல்கள்ல நிறைய இருப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் 2 பக்கமும் க்ளோஸா இருக்கனால எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட அவங்கள மாதிரி இவங்களும் நல்லா உழைச்சி முன்னேறவங்க, நிறைய நிலம் வச்சிருப்பாங்க. அவங்களும் வந்து கல்யாண முறைகள்லாம் சில விஷயங்கள்லாம் கூட ஒத்தும் போகும். அவங்க பாத்தீங்கன்னா நம்மளோட எடப்பாடி, அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு ஃபுல் பீப்புள்லாம் வேணும்னு நினைப்பாங்க. சோ இங்கேயும் அந்த மாதிரி டிகேஎஸ் மாதிரியான பவர்ஃபுல் பர்சன்லாம் இருக்கும்போது அவங்களோட ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா டிகே சுரேஷ் வந்து வேற இருக்காரு. அண்ணாமலை பவர்ஃபுல் நீங்களே ஒத்துக்கிறீங்க? பவர் பர்சன் அப்படிங்கிற பவர்ஃபுல் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கான அந்த என்ன சொல்றது, அவங்க ஜாதி ஆள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. சோ அந்த தலைவர் பிஜேபி என்னதான் நீங்க பவர்ஃபுல் பவர்லெஸ் சொல்லாட்டியா, அவர் வந்து ஒரு மாநிலத்தின் தலைவர், அதை நம்ம மறுக்க முடியாது. ஒரு தேசிய கட்சியின் மாநிலத்தின் தலைவர், அவருக்கான மரியாதையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். சோ அவர் ஒரு ஜாதியை, அதுவும் மோடியே சொல்லியிருக்காரு நல்ல ஜாதியை சேர்ந்தவர். சோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஜாதியும் நல்ல ஜாதியும் கெட்ட ஜாதின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லா ஜாதியும் ஒண்ணுதான். சோ அப்படி நம்ம பிரிச்சு பார்க்காத இடத்துல மோடி இப்படி பிரிச்சு பேசுறாரு, அது தவறு. பட் நான் அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். சோ இங்க நான் சொல்றதுன்னா, இவங்க 2 பேரும் ஒரே விஷயம்ங்கிறப்ப அந்த ஒரு ரெப்ரசன்டேஷனை எதிர்பார்ப்பாங்க. எப்படி கவுண்டர் அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன், இப்ப கொங்கு மக்கள் கட்சி அப்படின்லாம் இருக்கோ, நான் ஒரு ஓப்பனாவே பேசுறேன், என்ன மறைச்சு பேசலாம் ஒண்ணும் இல்லை. சோ அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷனை எதிர்பார்ப்பாங்க. அந்த ரெப்ரசன்டேஷனை காங்கிரஸ் கரெக்டா கொடுத்துருக்கு. மக்கள் எதிர்பார்க்கறது தானே ஜனநாயகம் அப்படிங்கிறது. சில சமயம் மக்கள் எதிர்பார்க்கறது தவறா இருந்தாலோ சரியா இருக்காங்கிறது வேற விஷயம். ஆனா அவங்க எதிர்பார்க்கறதை செஞ்சாகணும்னு கட்டாயத்துலதான் இந்த ஜாதி சம்பந்தப்பட்ட அரசியல்கள் வருது. உண்மையா சொல்லட்டுமா,
தமிழ்நாடு இது வரைக்கும் ஜாதி அரசியல் கர்நாடகா மாதிரி இருந்ததே கிடையாது. பிஜேபி வந்ததிலிருந்து தான் இங்க 30 வருஷமா பிஜேபி பண்ண அட்டகாசத்துலதான் இவ்வளவு ஜாதி அரசியல் வந்தது. தமிழ்நாட்டிலையும் பிஜேபி வந்ததுல தான் இந்த தேர்தல், நீங்க யார வேணாலும் எந்த தலைவரை வேணாலும் உள்ள வேலை பார்த்தவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த முறை தமிழ்நாட்டுல இருந்த அளவுக்கு ஜாதி அரசியல் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. அதாவது இவங்க தெலுங்கு பேசுறவங்க, இவங்க தமிழ் பேசுறவங்க, இவங்க இந்த ஜாதி, இவங்க அந்த ஜாதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல கொள்கை அரசியல் தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த முதன் முறையாக தான் ஜாதி அரசியல் உள்ள பூந்திருக்கு. மிக 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 வருத்தமாக, நீங்க திமுகவினரே கேளுங்க, அவங்களே ரொம்ப வருத்தத்தோட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ அவங்களுக்கே வேற வழி இல்லாம தான் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துல காங்கிரசும் அதையெல்லாம் செஞ்சுதான் இங்க வந்து தக்க வச்சுக்க முடியும். நீங்க அரசியல்ல வெறுமனை நீங்க கொள்கைகள் மட்டும் இல்ல, சில விஷயங்கள் நீங்க அரசியல்ல, அதாவது சொல்லுவாங்க சர்வைவல் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதி அரசியலும் செஞ்சேதான் ஆகணும். அதுல காங்கிரஸ் டிகேஎஸ் அவங்க சித்தராமையாலாம் அதுல பக்காவா இருக்கும். இப்போ கர்நாடகா பொறுத்த வரைக்கும் காங்கிரசினுடைய எய்ம் என்னவா இருக்கு? அதாவது சென்ற முறை 28 தொகுதிகள்ல 26 இடங்களை பாஜகவே தனித்து கைப்பற்றி இருந்தது. அப்போ இப்போ பார்க்கிற பொழுது காங்கிரசினுடைய எண்ணம், அவங்களுடைய எய்ம் என்னவா இருக்கு நினைக்கிறீங்க? நீங்க என்ன எய்ம் பண்ணிருக்கீங்க? 100க்கு 100 தான். ஓகே, 100க்கு 100 நம்ம ஆட்சியில இருக்கோம். நீங்க ஈரோடு கிழக்குல விட்டு கொடுக்க முடியுமா? அந்த மாதிரிதான் எங்களுக்கு இது ஒரு இடைத்தேர்தல் தான். இது நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இல்ல அதாவது அது ஈஸி டாஸ்கா? அது 28 கேப்சர் பண்றது ஈஸி டாஸ்கா? நான் ஒர்க் பண்ண தகுதிகளை மட்டும் சொல்றேன். நான் பெங்களூர் சவுத் சௌமியா ரெட்டி அவர்கள், டிகே சுரேஷ், சும்மா ஒரு நாளாவது நான் போய் ஒர்க் பண்ண இடங்கள் இதெல்லாம். அவன் பெங்களூர் நார்த் ராஜீவ் கவுடா, பெங்களூர் சென்ட்ரல் மன்சூருக்கும் இங்க பெங்களூர் நார்த்து ராஜீவ் கவுடாக்கும் ஷோபா தமிழர் விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டால. ஈவன் எங்க வீட்டுலமே எல்லாரும் பேசிட்டாங்க, என்ன தமிழர் விரோதிகள் அப்படின்னு பிஜேபி ஆதரவாளர்களே பேசிட்டு இருந்தாங்க. என்ன தமிழ் விரோதின்னு சொல்றப்ப அவங்களுக்கு போய் எப்படி ஓட்டு போடுறது? சில பேர் ஓட்டு போடவே போகல தமிழர்கள். ஏன்னா பிஜேபி ஆதரவாளர் தமிழர்கள் சிலர் ஓட்டு போடவே போக பிடிக்கல. ஏன்னா தமிழர்கள் தீவிரவாதிகள் அவங்க ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க என்னதான் வாபஸ் வாங்கினாலும் அது மனசுல சில பேருக்கு தைச்சிருக்கு. ஸோ இங்க அந்த விஷயங்கள் அது இருக்கு. நல்ல ராஜீவ் கவுடாங்கிறது ஐஏஎம் ப்ரொஃபஸர், அவரு ரொம்ப பெரிய ஒரு இதுங்கிறத அவரை நல்ல ரீச் ஆயிருக்காங்க ராஜீவ் கவுடா. இன்னொன்னு இந்த தடவை பெரிய அளவுல ஈவன் பிஜேபி பீப்புள் சொன்னாங்க, எப்படிங்க இருக்கு இன்னைக்கு பூத்ல சொன்னாங்க, எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற பூத் இந்த தடவை காங்கிரஸ்க்கு ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா 2000 ரூபாய் அப்படின்னாங்க. நான் பூத்ல பேசுறப்ப இப்ப மர்ஃபி டவுன்ல பேசிட்டு வந்தேன். ஓப்பனாவே அந்த அம்மா கேட்டுச்சு, ஏமா காசுலாம் கொடுப்பாங்களே எப்பாவது, இப்ப ஏன் காசு கொடுக்கல அப்படின்னாங்க. இல்லப்பா, இல்ல இது எம்பி எலெக்ஷன், இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், இது உள்ளூர் பஞ்சாயத்துக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு அவர் சொன்னாரு. காசு கொடுக்குறியோ இல்லையோ, மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறாரு, நான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாசம் 2000 ரூபாய் அப்படிங்கிறது ஏழைகளை பெரிய அளவுல ஆயிருக்கு. அந்த கார்டை என்ன பண்ணாங்க, இந்த பாருங்க, இந்த 5 கேரண்டி, அதாவது 5 கேரண்டி, எலக்ட்ரிக் யூனிட், அரிசி, இலவச பஸ், சிலிண்டர் விலை குறைவு, மாசம் 2000 ரூபாய். இது சரியான எஃபெக்ட் என்ன இருக்கு? நாங்க சித்தராமையா டிகேஎஸ் போட்டு நாங்க இந்த 5 கேரண்டியை கொடுத்தாச்சு. அடுத்து ராகுல் காந்தி கார்கேயை போட்டு இந்த 5 கேரண்டி. ஏன்னா இங்க பாருங்க, கார்கேயும் தலைவரா, இங்க கர்நாடகா புதல்வர் காங்கிரஸ் தலைவர் அப்படிங்கிறப்ப சரியான இம்பாக்ட் இருக்கு. இந்த 5 கேரண்டிங்கிறது சரியான இம்பாக்ட். அதுவும் இல்லாம மோடி அவர்கள் இந்த எங்களுக்கு கர்நாடகாவுக்கு மிகப்பெரிய வஞ்சனை. தமிழ்நாட்டுல 28 பைசா, எங்களுக்கு 20 பைசா. அந்த சொம்பு அரசியல் எடுபட்டு நினைக்கிறீங்களா? சொம்பு அரசியல் அதுக்கு மேல. அது போன தடவை 40 சிஎம்ங்கிறப்ப உங்களுக்கு சொம்புதான், அதான் காலி சொம்பு தான் கிடைக்கும். மோடி வந்தா காலி சொம்பு அப்படிங்கிறது அது கன்னடத்துல அந்த வேர்டு நல்லா எடுபட்டுடுச்சு. சோ அந்த காலி சொம்ப காமிச்சு அந்த அரசியல் ரொம்ப டாக்டிஸா பண்ணாங்க எல்லா விதத்திலையும். வாரும் நல்லா ஒர்க் பண்ணிச்சு. அப்புறம் டிகேஎஸ் ஓட பவர்ஃபுல் இது. அப்புறம் சித்தராமையா அவர்கள், அவர் பழங்குடி அந்த தலித் அரசியல், மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா கார்கே, அவங்க அந்த தலித் ஓட்டுகள் அது நார்த் கர்நாடகால தான் நல்ல எஃபெக்ட் ஆகும். இங்க அவ்வளவு கிடையாது. இங்க அவங்களுக்கு பலமான கூட்டணி ஜேடிஎஸ். ஆனா ஜேடிஎஸ்ங்கிறது மதச்சார்பற்ற ஜனதாதள். அதனால ஜனதாதள் ஆதரிச்ச பலர் இப்ப ஜனதாதள ஆதரிக்க ரெடியா இல்லை. செக்குலரிசம் எப்படி பிஜேபியோட போய் சேர முடியும்?
சோ நீங்க என்னதான் நீங்க பேசினாலும் திமுக எந்த ஜென்மத்திலையும் பிஜேபியோட சேர முடியாது. இப்போ ஓரளவுக்கு இந்த செகுலரிசம் பத்தி அந்த மாதிரி மதச்சார்பற்ற ஜனதா தளம் போய் சேர்ந்தோன்னு அந்த கொள்கை பிடிப்புல இருக்கவங்க எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. சோ கிட்டத்தட்ட இந்த தமிழ் சவுத் இந்தியால இருக்கிற வேவ்ஸ் வந்து இங்க பயங்கரமா இருக்கு. முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே விவரமா இருக்காங்க, நல்ல விவரமா இருக்காங்க. சோ இந்த தடவை 14ல எனக்கு தெரிஞ்சு பெங்களூரை வந்து காங்கிரஸ் கைப்பற்றிடும் அப்படிங்கறதுல பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா டஃப் பூத்ல வந்து அவங்கள வந்து இந்த தடவை நான் பூத்ல பாக்குறேன், நம்ம காங்கிரஸ் ஆட்கள் 20-30 பேர் தான், அவங்க 100 பேர் இருக்காங்க. நான் கேட்கிறேன், எங்க இந்த பூத்துக்கே 300 பேர் தானே ஓட்டு போட வருவாங்க, இப்படி இவங்க இவ்வளவு பேர் நிக்கிறாங்க அப்படின்னு. அப்ப சொல்றாங்க, உள்ளூர் ஆள் 4-5 பேர் தான் மேடம், வெளியூர் ஆள் 100 பேர் அப்படின்னு. அப்புறம் சென்ட்ரல் பெங்களூர்ல தான் எல்லாரோட டிஷர்ட்லயும் 2ஆம் நம்பர். ஏன்னா அவர் வந்து 2ஆம் நம்பர் பிராண்டிங் 2 நீங்க யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்கூட்டர்ல கிராஸ் பண்ணி போறவங்க கூட 2ஆம் நம்பர்னு போட்டு போறோம். அப்படி ஒரு பிராண்டிங் பண்றாங்க. அவங்க வேலையை நீங்க வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது. ஆக்சுவலி நம்ம சொல்றோம்னா நம்மளோட உழைப்பு இன்னும் பத்தலைன்னு தான் நான் சொல்வேன். இன்னும் நம்ம கடும் உழைப்பை கொடுக்க வேணும். ஏன்னா பிஜேபியோட உழைப்பு அந்த பூத் ஒர்க்கு நம்ம தமிழ்நாட்டுல அவங்களுக்கு அவ்வளவு பத்தாது. உண்மையை சொன்னா தமிழ்நாட்டோட கட்சிகளை விட இங்க பிஜேபியோட கட்சிகள் செய்யற பூத் ஒர்க் எல்லாம் அசந்துடுவீங்க நீங்க நேரா போய் பாத்தீங்கன்னா. பிராண்டிங்கு, அந்த விஷயங்கள், அந்த ஸ்லிப்ல வந்து மோடி போட்டோ, ஷோபா போட்டோ, அது எலெக்ஷன் விதிமுறை மீறலையா இல்ல எனக்கு தெரியாது. ஆனா எங்க பார்த்தாலும் போட்டோ 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 ஸ்டிக்கரு, பிராண்டிங். ஈவன் வந்து நீங்க எந்த ஒரு நீங்க பிராண்ட்ல வந்து கொக்கோ கோலா கூட அந்த அளவுக்கு பிராண்ட் பண்ணாரு. இல்ல அவ்வளவு டஃப் கொடுத்தும் அவங்க வாக்கு செலுத்த மாட்டாங்களா? மக்கள் போய் அதெல்லாம் கடந்துதானே போய் வாக்கு செலுத்தணும். அப்ப அதெல்லாம் மறந்துட்டு தான் போய் அதை கடந்தே மக்கள் காங்கிரஸுக்கு செலுத்துறாங்கன்னா அதெல்லாம் நீங்க எப்படின்னா அந்த பூத்தை தாண்டி வரைக்கும் ஒரு 10 பேராவது உங்களை கும்பிடுவாங்க. இந்த கடைவாசல கும்பிடுற மாதிரி பூத்தை கும்பிட்டு போட்டுருங்க, தாமரைக்கு போட்டுருங்க அப்படின்னு. இந்த பாருங்க மோடி அப்படிம்பாங்க, அவர்தான் அப்படிம்பாங்க, அவர் பெரிய ஆளு அப்படின்னு அவங்க அது இல்லன்றீங்களா? அது அதாவது மோடி வந்தாலே அவருக்கு தனியா ஒரு 10% வந்து கர்நாடகால இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த பெர்சன்டேஜ் ஓட் வந்து இல்லன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்களோட ஒரு ப்ரோக்ராம் வந்து மல்ஃபி டவுன்ல பண்ணாங்க. அவர் கட்சி சார்பட்டு தான் பண்ணுவாரு, எந்த கட்சி ஆதரவா பண்ண மாட்டாரு. அப்ப வந்து மோடிக்கு எதிர்ப்பா பேசுவாரே தவிர்த்து காங்கிரஸ் போட்டு போடுங்கலாம் சொல்ல மாட்டாரு. அப்ப வந்து சரியான கூட்டம் மல்ஃபி டவுன்ல. இப்ப நான் கடைசியா பார்த்த பூத் வந்து கிட்டத்தட்ட மல்ஃபி டவுன்ல 20 பூத் இருந்தது. அது அத்தனையும் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். வந்தப்ப திருவிழா கோலம், அந்த தெருவே வந்தது திருவிழா கோலம். அப்ப அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த பக்கத்து ஏரியால தாங்க அவங்க ரோட் ஷோ நடந்தது. ரோட் ஷோக்கு போன அதே ஆட்கள், அதே பெய்டு ஆட்கள் தான் பூத்துக்கு வந்திருக்காங்க. சோ அவங்கள்ட்ட பூத்து வரதா இருந்தாலும் சரி, ரோட் ஷோ இருந்தாலும் சரி, மோடியோட கூட்டமா இருந்தாலும் சரி, பெய்டு பீப்புள் தான் போறாங்க. சோ பெய்டு பீப்புள் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, விற்பனை ஆள் வச்சிருக்கீங்க, அவங்க பேமெண்ட் பண்ணி இருக்கீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, கை கும்பிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க புடவை பிடிச்சாதான் வாங்கிப்பீங்க, புடவை பிடிக்காட்டி வாங்க போறது இல்லை. தரமற்ற புடவையை கொடுத்து நீங்க என்னதான் சொன்னாலும் அது வாங்க முடியாது அப்படிங்கிற கதையில தான் இருக்கு. விஜயபுரால ராகுல் காந்தியினுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்துல ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நாட்கள் செல்ல மோடி அவர்கள் பதற்றம் அடைகிறாரு, அவருடைய பேச்சுல பதற்றம் இருக்கு, இன்னும் அவர் அழ ஆரம்பிச்சிருவாரு, பிரச்சார பொதுக்கூட்டங்களே அழ ஆரம்பித்து விடுவார், அழுது வாக்கு கேட்பாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவு தான் நிலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல எக்ஸாகேட் பண்ணி சொல்றாரு நினைக்கிறீங்களா ராகுல் காந்தி? அதாவது இந்துல வந்து கர்மா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, நான் வந்து காலம்னு சொல்லுவேன், இயற்கை அப்படின்னு சொல்லுவேன். எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறார். யாரை நீங்கள் பொய்யாக பப்பு என்று அழைத்தீங்களோ அவரை இன்னைக்கு அழைக்கவே முடியாத நிலைமை நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு நிஜமான பப்பு யாருன்னு காலம் காட்டிடுச்சு. அழுகுறாரு, புரள்றாரு, தாலியை பறிச்சிடுவோன்னு சொல்றாரு, அப்புறம் டார்ச் லைட் அடிங்கிறாரு. அதுவும் எப்படி சொல்றாருன்னா, நீங்க அந்த ஜோக்கெல்லாம் பாத்தீங்களா இல்லைங்க, மக்களே உங்கள் மொபைல்ல இருக்க டார்ச் லைட் அடிங்க, அது நேரா ராமன் நெத்திக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணுங்க. எப்படிங்க இது?
அதாவது மேஜிக்லாம் காமிக்க அமைச்சிட்டாரு. சோ காலம் வலிமையானது. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். யாரை இத்தனை நாள் நீங்க எம்பி பதவியிலேருந்து தூக்கினீங்க, என்னென்னமோ நீங்க அவமானப்படுத்தினீங்க, எத்தனையோ மீம்ஸ் போட்டீங்க. இன்னைக்கு அதெல்லாமே பொய்யா செஞ்சீங்க. ஆனா இனிமேலுக்கு நிஜமா நடக்க போகுது. அவர் பப்பு மாதிரியே அவர் சொன்ன அந்த வார்த்தை ராகுல் காந்தி கிடையாது. அது ராகுல் காந்தி ஒரு வார்த்தை தப்பா பேச மாட்டார். அவர் எங்கேயாவது தவறா பேசி பார்த்திருக்கீங்களா? அவர் என்ன சொல்றாரு? இந்த பேச்சிலே என்ன சொன்னாரு? நாங்க அது இதெல்லாம் பேச விரும்பல. அன்எம்ப்ளாய்மெண்ட், பெண்களுக்கான விஷயம், விவசாயிகளுக்கான நீதி, இந்த 5 நீதியை கேட்கணும். இத மட்டும் பேசுங்க. இத பேசாம ஏன் தேவையில்லாம ராமருக்கு நெத்தியில டார்ச் லைட் அடிக்கிறீங்க? அதுவும் என்னன்னா இங்க நம்ம இங்க மொபைல்ல வந்து அந்த செல் டார்ச் லைட் அடிக்கணுமா? அது வந்து இந்த நெத்தியில படும்ல, அது வந்து ராமன் நெத்தியில படுற மாதிரி கற்பனை பண்ணிக்கணுமா? சரி, எங்களை கைத்தட்ட வச்சிங்க, தட்டுல அடிக்க வச்சிங்க. இது வேற தட்டுல அடிக்க வச்சதெல்லாம் வந்து சில பேர் ட்வீட்ல பாத்தீங்கன்னா படிச்சவங்கன்னு சொல்றவங்க, இதெல்லாம் பேப்பர் பதிப்பகம் வச்சிருக்கவங்க, பத்திரிகையாளர்லாம் கூட நாங்க தட்டு பெருமையா தான் அடிச்சோம். அவர் மட்டும் பாப்பாவா மாறல, இருக்கிறது எல்லாரையும் பாப்பாவா மாத்தி டார்ச் அடிங்க, மொபைல பிடிங்க, அப்படி இப்படி நீங்க பிராண்டிங்காக பண்ணலாம். பிஜேபி இஸ் குட் பிராண்டிங் பண்ணலாம். ஆனா அசிங்கப்படுத்தாதீங்க மக்களை கேவலப்படுத்தாதீங்க. உங்களை சப்போர்ட் பண்றவங்க அவங்க. நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம், நாங்களாம் செய்ய மாட்டோம். கடவுள் கர்மா விடாது. அந்த கர்மா தான் இன்னைக்கு அவரை வந்து பச்சை குழந்தை கூட இல்ல, கோமாளி குழந்தையா மாத்திட்டு. அததான் ராகுல் காந்தி சொல்றேன். பொறுத்து வந்து பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.